ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் தங்கமே, உன் வாழ்க்கைக்கான புரிதல் கிடைத்து விட்டது. உன் போராட்டத்திற்கு பலன் கிடைத்து விட்டது. உன் பொறுமைக்கான பலன் கிடைத்து விட்டது சாமி. இனி எதற்கு வருத்தப்படுகிறாய்? சில விஷயங்களை புரிய வைப்பதற்குத்தான் இந்த சோதனையின் காலகட்டத்தை உனக்கு அனுமதித்தேனே தவிர உனக்கு சோதனையை நிரந்தரமாக்கும் என்ற சிறுதுள்ளி கூட எனக்கு எண்ணமே கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதும் என் பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதும் இந்த அப்பன் எவ்வளவு வழி கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு புரியாது. நான் அங்கு ஜீவ சமாதியில் இருந்து கொண்டு அமைதி காத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று யோசிக்காதே. நீ வடிக்கும் கண்ணீரை நான் பொறுமையாக கண்காணித்து கொண்டு இருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். உன் கருமை வினையினை தான் நீ அந்த கண்ணீரோடு தீர்த்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் புரிந்து கொள். உன் மனதில் உள்ளதை இப்பொழுது புட்டு புட்டு வைப்பதற்குத்தானே இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் அழுக்கு மூட்டையோடு வந்து இருக்கின்றேன். உன் கருமை வினை என்னை தீர்த்துவிட்டு உனக்கான வெற்றியின் பலனை தருவதற்கு, நீ கேட்டதற்கு மேலதாகவே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ததும்ப தருவதற்கு வந்திருக்கும் போது வருத்தங்கள் தேவையில்லை. எல்லாம் முடிந்தே விட்டது, இவ்வளவுதான் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் இந்த அப்பன் கண்முன்னே தோன்றி உனக்கான வாழ்க்கையின் பலனை, உனக்கான வாழ்க்கையின் தொடக்கத்தை நான் உறுதியாக நிரந்தரமாக தருவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன். எதை நோக்கி பயணிக்கின்றாய் என் பிள்ளையே? எதை நோக்கி உன் செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சில சமயம் உனக்கே தெரியாமலும் புரிதல் இல்லாமலும் இருந்து கொண்டு இருந்தது. அது எனக்கு தெரிகிறது. விதி போன போக்கில், கால் போன போக்கில் அங்கு என்ன செய்வதென்று அறியாது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு கட்டத்திற்கு நீ வந்து விட்டாய். வாழ்க்கையின் மீது விரக்தி, வாழ்க்கையின் மீது வெறுப்பு. ஏனென்றால் என்ன நடந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்கவில்லை? என்ன நடந்தாலும் எனக்கான அறிகுறிகள் மட்டும் ஏன் தென்படவே இல்லை? நான் இந்த அப்பனை வணங்கவில்லையா? இந்த அப்பனை பூஜிக்கவில்லையா? அதற்கான பலன் கிடைக்கவே இல்லையா? நான் என்ன அவ்வளவு பெரிய பாவத்தையா செய்து விட்டேன்? நான் என்ன அவ்வளவு பெரிய விஷயத்தையா செய்து விட்டேன்? எனக்கு மட்டும் இந்த சோதனையும் வேதனையும் நிரந்தரமாகிக் கொண்டே இருக்கின்றதோ என்று நீ யோசிக்கிறாய். என் பிள்ளையே, சிந்தனையில் அதை வைத்து கொள்ளாதே. அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு உனக்கு நல்லதுதான் நடக்கும். எனக்கு நல்லது மட்டும்தான் என் அப்பன் கணக்கம்பட்டியான் நடத்தி வைப்பான். நான் கேட்டதை கொடுக்கத்தான் போகிறான், கொடுத்தே விட்டான் என்று நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையின் மாறுதல்களை உனக்கே புரிய வரும் நேரம் அதுதான் என் பிள்ளையே. சில பேர் சில சமயத்தில் நம்மை விட்டு பிரிகின்றார்கள். ஆனால் அந்த பிரிதலில் நமக்கான வாழ்க்கையை விழுந்து விட்டோமே என்று நீ யோசிக்கின்றாய். அதுவல்ல, அந்த இடத்தில் இழந்தால்தான் உனக்கான ஒரு விஷயம் நடக்கும் என்பது விதியின் கருத்து. அதற்காக எல்லாவற்றையும் நான் இழந்து கொண்டே தான் இருக்க வேண்டுமா? எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதா என்று சிந்திக்காதே. இதோ உனக்கான நல்லதையும் நல்ல விஷயத்தையும் சொல்வதற்கு இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் இருக்கும் போது எந்த பிரச்சனைகளை பற்றியும் நீ வருந்த வேண்டாம், நீ கலங்கவே வேண்டாம். நம்பிக்கையாய் இரு சாமி. உனக்கு நல்லதை நடத்தித்தர இந்த அப்பனே உன்னை தேடி வந்து விட்டேன். வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி கொள்வாய். வாழ்க வளமுடன்.